अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम। அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பெரும் கிருபை ரஹ்மத் கொண்டும் முஹம்மது முஸ்தபா ரசூலுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத் கொண்டும் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد. بسم الله الرحمن الرحيم. إن الذين لا يرجون لقاءنا ورضوا بالحياة الدنيا وطمأنوا بها والذين هم عن آياتنا غافلون أولئك مأواهم النار بما كانوا يكسبون. إن الذين آمنوا وعملوا الصالحات يهديهم ربهم بإيمانهم تجري من تحتهم الأنهار في جنات النعيم دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها سلام وآخر دعواهم أن الحمد لله رب العالمين. صدق الله العلي العظيم. الحمد لله. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பெரிய கிருபையில ரமலானுடைய 17 நாட்கள் கடந்துட்டோம்மா. 18வது நாளுக்கு வந்திருக்கோம். இது இஸ்திக்ஃபாருடைய 10. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கிட்ட நிறைய பேர் நம்மள நிறைய பேருக்கு பாவத்தினுடைய அந்த பலு தெரிகிறது இல்லம்மா. பாவத்தினுடைய பலு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் குரான்லயே சொல்லி காமிக்கிறான். இப்ப நம்ம படிச்ச ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, யாரு அல்லாஹ்வை சந்திக்க போறோம் அப்படிங்கிறதுல ஆதரவு இல்லாம, அல்லாஹ்வை சந்திச்சிருவோம் அப்படிங்கிறதுல ஆதரவும் பயமும் இருந்தா நம்ம பாவம் செய்ய மாட்டோம் இல்லம்மா. நம்ம பாவம் செய்ய மாட்டோம். செய்யற காரியம் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமான்னு பார்ப்போம். அம்மாடி அவங்கள போய் பாத்துறணும். நாளைக்கு போய் ஒருத்தர் முகத்துல முழிக்கணும்னா அவங்களுக்கு நம்ம துரோகம் செய்ய மாட்டோம் இல்லம்மா. நாளைக்கு போய் ஒருத்தர் முகத்துல முழிக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? கண்டிப்பா நம்ம செய்ய மாட்டோம். ஒருத்தர் ஒரு பத்திரிகையை கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பத்திரிகையை வாங்கிட்டு என்ன பண்றோம்? ஒரு பத்திரிகையை வாங்கி அப்படி நம்ம பத்திரிகை ரொம்ப சேருது, அப்படியே கிழிச்சு தூக்கி குப்பையில போட்டோம். அப்போ அது வாசல் கிட்ட கிடக்குதுன்னு வைங்க, அப்பதான் போட்டிருக்கோம். அந்த நேரம் பார்த்து பத்திரிகையை கொடுத்துட்டு போனவங்க பர்ஸை வச்சுட்டு போயிட்டேம்மா, வந்து வாங்கலான்னு எடுக்கலான்னு வந்தா எப்படி இருக்கும் நமக்கு மனசு? அடடா, இன்னும் இப்படி வந்துட்டாங்களே, அவங்க முன்னாடி என்ன நினைப்பாங்க? அவங்க கொடுத்துட்டு போய் மறு நிமிஷமே இன்னும் அது கஷ்டப்பட்டு அவங்க எடுத்திருப்பாங்க அவங்க. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, கல்யாணம் முடிய வரைக்கும் இந்த பத்திரிகையை போட்டுறாங்க. எந்த நேரம்லாம் அவங்க வரலாம். அது எங்கேயாவது கூப்பிட்டு கொடுத்தவங்களுக்கு மனசு வராது. பத்திரிக்கை அடிக்கல மார்க்கத்துல ஒண்ணும் இல்லம்மா, ஒரு மனசு கஷ்டம்தான். அதனால கொஞ்சம் பத்திரமா வச்சுட்டு அப்புறம் போடுங்க அப்படின்னு சொல்றது ஒரு பழக்கத்துக்கு. அப்போ எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா முன்னாடி எந்த வெக்கமுமே இல்லாம நம்ம பாவம் பண்ணிட்டு இருக்கோமேமா. அவன் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டுகளை பூரா கிழிச்சு நாரடிச்சிட்டு இருக்கோம். அவன் நமக்கு என்னென்ன கொடுத்தான் உலகத்துல, அதை பூரா பாவத்துல போட்டு புழுதியில போட்டு குப்பையில போட்டு பெரட்டிக்கிட்டு இருக்கோம். அலம் யாலம் பி அன்னல்லாஹ யரா, அவன் அறியவில்லையா அல்லாஹ் அவனை பார்த்து கொண்டிருக்கிறான் என்றுன்னு அல்லாஹ் கேட்ட பின்னாடி கூட கொஞ்சம் கூட அதை பத்தின கவலையும் பயமும் இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுவுமேமா நம்ம இந்த ஜெனரேஷன் இப்ப வாழ்ந்துட்டு இருக்க நம்ம இருக்கோம் பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப படிப்பினைகளை அல்லாஹ் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். நமக்கெல்லாம் கேள்வி கணக்கு ஜாஸ்தி. நம்ம எல்லாம் கொரோனா பீரியட்ல உள்ளவங்க, நமக்கு முன்னாடி மறந்து போற அவங்க கூட அவ்வளோ பெரிய பாதிப்புல இல்லை. நம்ம எல்லாம் கொரோனா பீரியட்ல வாழ்ந்து தப்பிச்சு வந்தவங்க. நம்ம கூட இருந்த எத்தனையோ பேர் இழந்திருக்கோம். நம்ம சொந்த பந்தங்கள் எவ்வளவோ பேர் இழந்திருக்கோம். பெரிய பீரியட் தாண்டி வந்தவங்க ஏதோ கண் முன்னாடி பலஸ்தீன்ல அடி வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அல்லாஹ்? அதாவது அல்லாஹ் சில நேரங்கள்ல நல்லடியார்களை இந்த மாதிரி அவர்களுடைய உயிர்கள் போகுது. 400 பேர்ல திறந்து போயிருக்காங்க நோன்பு வச்ச நிலையில. மனசு பதறுதுமா. ஆனா அல்லாஹ் சொர்க்கத்தை நிறைய திறந்து வச்சிருப்பான். திறந்து வைக்காம இருக்க மாட்டாமா. அவனுக்கு ரொம்ப ஆசை. அதாவது இதே மாதிரிதான்மா ஈராக்ல போர் நடக்குது. இந்த சிலுவை போர்கள்லாம் நடந்தது, மங்கோலிய போர்கள்லாம் நடந்துட்டு இருந்தப்பமா அது போர் நடந்து அதுல ரொம்ப பெரிய சேதம்மா. கடைசியில வெற்றி ஆரம்பிச்சிருச்சு. மங்கோலியர்கள் முகலாயர்களா முஸ்லீமா மாறிட்டாங்க. அதுல ஒரு சின்ன ஊர்ல வெற்றி கிடைச்சிச்சு. வெற்றி கிடைச்சு முடிஞ்சிருச்சு. வெற்றி கிடைச்சு முடிஞ்ச உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் பின்னாடி நாள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க பள்ளிவாசல்ல உட்காந்து. அப்போ அந்த போருக்கு தளபதியாக வழிநடத்தி போன ஒருத்தவங்க அங்க உட்காந்துருக்கு. அப்ப அவங்கள்ட்ட சொல்றாங்க, மனுஷமான அதுதான் நம்ம மறந்துருவோம்ல. அந்த நேரத்துல ரொம்ப ஈமான் ஜாஸ்தியா இருந்துச்சுங்க ஐயா ஹஸ்ரத். நீங்க இப்போ எங்களுக்கு அந்த பழைய ஈமான் இல்ல. உலகத்தை மறுபடியும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அல்லாஹ் சொல்றேன், நான் உலகத்தை நேசிச்சாலே அல்லாஹ் அதுக்கு என்ன இருக்குன்னு சொல்றான். உலாயிக்க மஅவாஹுமுன்னார், அவ தங்குமிடம் நரகம்தான் அப்படிங்கிற அந்த பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. எங்களுக்கு அதை திருப்பி ஞாபகப்படுத்துங்க, அப்பதான் எங்களுக்கு ஈமான் நல்லா இருக்கும், எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, முழு கதையும் சொன்னா ரொம்ப நேரம் ஆயிடும்பா. என் மனசை பாதிச்சு என் வாழ்க்கையில மறக்க முடியாத காயமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் அப்படிங்கிறான். அப்போ சரின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் போர்க்களத்துக்காக இந்த போர்ல கண்டிப்பா நம்ம ஜெயிச்சே ஆகணும், ஈமானோடு கொண்ட ஒரு வலிமையான படையை தயார்படுத்தணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு அறிவிச்சுட்டேன். மக்கள் எல்லாரும் பிள்ளைகளை பெரியவங்க எல்லாம் வந்துட்டாங்க.
வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு பெரிய படை தயாராயிடுச்சு. தயாராகி படை போருக்கு கிளம்ப போற நேரம். ஏன்னா பயங்கரமான வெறியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க எதிரிகள். பெரிய பெரிய படைகள்லாம் தோத்து போய்கிட்டு இருக்கு. அப்ப இருந்தா ஹலிஃபாட் அந்த அப்போ இருக்க தொடர்ந்து இந்த வந்திருந்த ஹலிஃபாட்லாம் ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. எல்லாம் தோத்துட்டாங்க. ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு சாக்கடையில, முஸ்லிம்களுடைய ரத்தம் உறைஞ்சிருக்கா சாக்கடையில முஸ்லிம்களுடைய ரத்தம். அப்படின்னா பாருங்க எப்படி இருக்கும்ட்டு. அந்த மாதிரி உள்ள ஒரு காலகட்டத்துல நான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் நாங்க. அப்போ ஒரு சின்ன பையன், ஒரு 15 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் என்கிட்ட ஓடி வர்றாங்க. அந்த பையன் ஓடி வந்து என்ன சொல்றாங்கன்னா, சாச்சா சாச்சா என்ன போர்ல சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறான். அந்த பையன் அவர் வர்ணிக்கிறார் அவர்மா. அந்த பையன் முகத்தை பார்த்தா 14ஆம் பக்கம் நிலவு மாதிரி இருக்குது. அவன் என் கையை பிடிச்சி கெஞ்சுறான். அந்த கை மாதிரி ஒரு சாஃப்டான பட்டை நான் இது வரைக்கும் தொட்டதே இல்லை. அவ்வளோ சாஃப்டா அந்த கை இருக்குது. அந்த பிள்ளைய வந்து நான் பார்த்து கேட்டேன், தம்பி பால் குடி மாறாத பிள்ளை மாதிரி இருக்கீங்க, நீங்க வந்து என்ன போருக்கு வந்து கலந்துக்க போறீங்க, போங்கத்தான் நீங்க அப்படின்னு சொன்னேன். அந்த பையன் கண்ணுல உறுதியோட சொன்னான், நாளைக்கு மறுமையில நான் அல்லாஹ் கிட்ட உங்களை கோர்ட்டுக்கு இழுப்பேன். நான் அவனுடைய பாதையில அவன் கொடுத்த உயிரை கொடுக்க தயாரா வந்தப்ப இவர் என்னை தடுத்தாருன்னு நான் சொல்லுவேன். என்னை நீங்க கூட்டிட்டு போறீங்களா இல்லையான்னு கேட்டான். அந்த கண்களை பார்த்தோன்னே எனக்கு விட மனசு வரல. அந்த பிள்ளையை கூட்டிட்டு நான் போர்க்களத்துக்கு போயிட்டேன். ஆனா சொல்லிட்டேன், தம்பி போர்க்களம் விளையாட்டு மைதானம் இல்ல, அது உயிர்கள் பறிக்கப்படக்கூடிய இடம், கொலைக்களம் அது. அதனால உனக்கு என்ன வேலைன்னா கஞ்சி காய்ச்சற வேலை தான் உனக்கு. நீ எந்த வேலையும் போர்க்களத்துக்குள்ள நுழையக்கூடாது. நீ உதவி செய். போர்க்களத்துக்கு வந்துட்டியா, நல்லா கஞ்சி காய்ச்சி கூடிய எங்களுக்கு. போர்க்களத்துக்குள்ள நீ வரக்கூடாது, ஹிதுமத் செய். அதுக்கும் எங்களுக்கு ஆள் தேவை, உனக்கு அதை வேணா கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டாங்க. ஹிதுமத்துக்கு ஆரம்பிச்சாச்சுமா. ஆரம்பிச்சாச்சுன்னா ஒரு நாள் வந்து அவருக்கு அந்த பையனை பாக்குறப்ப எல்லாம் ஆசையா இருக்கு. சின்ன பிள்ளை இவ்வளவு உறுதியா வந்து அப்படின்னா ஆசையா தானமா இருக்கும். அப்போ என்ன பண்றாரு, ஒரு நாள் வந்து கஞ்சி காய்ச்சற பொறுப்பு கொடுத்தாச்சு அந்த பையனோட டியூட்டி அன்னைக்கு. அப்போ போய்கிட்ட அந்த பக்கமா அவர் வர்றாரு, தளபதி வர்றாரு. கஞ்சி அடுப்புல வச்சுட்டு புள்ள ரொம்ப நடந்து வந்த களைப்போ என்னமோ தெரியல, அந்த அடுப்புக்கிட்டே படுத்து தூங்கிருச்சுமா. தூங்கிட்டு இருக்குது. தூங்கிக்கிட்டே இந்த சின்ன பிள்ளைங்க வந்து இந்த நரிமரட்டு சிரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லம்மா, அந்த மாதிரி புள்ள சிரிக்குது. ஆன்னு சிரிச்சு சிரிச்சு பெரிய சிரிப்பா சிரிச்சிருச்சு. சிரிச்ச உடனே இவருக்கு வந்து பக்கத்துல வந்து டக்குன்னு முழிச்சிருச்சு. முழிச்சிருச்சு புள்ள. முழிச்ச உடனே இவரை பார்த்துருச்சு. இவரை பார்த்த உடனே புள்ள விழுக்குன்னு எந்திரிச்சிருச்சு. என்னைய அனுப்பிடாதீங்க, தெரியாம தூங்கிட்டேன் சாச்சா, நான் கஞ்சி காய்ச்சிடுறேன் அப்படிங்குது. அப்ப இவர் சொல்றாரு, இங்க பாரு, நான் கஞ்சி காய்ச்ச உடனும்னா நீ இப்ப எனக்கு ஒண்ணு சொல்லணும். எதுக்கு சிரிச்ச நீ, என்ன பார்த்த நீ அப்படிங்கிறாரு. சாச்சா அப்படி தயங்குது புள்ள. சொல்லலைன்னா நான் உன்னை அனுப்பி விட்டுருவேன் உங்க அம்மா கிட்ட. அப்படி சொன்ன புள்ள சொல்லுது, சாச்சா நீ தப்பா எடுத்துக்கிறாதீங்க, நான் இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன் சாச்சா. அந்த கனவுல இதுவரைக்கும் நான் பார்க்காத கோட்டைகளை பார்த்தேன், நான் பார்க்காத தோட்டங்களை பார்த்தேன், நான் பார்க்காத அரண்மனைகளை பார்த்தேன். அது ஒரு அழகான அரண்மனை இருந்துச்சா. அந்த பையனுக்கு வயசு 16 17 வயசு, டீனேஜ் அப்பதான் அந்த பருவ உணர்வுகள் வரக்கூடிய வயசு. அப்போ அந்த பையன் வந்து நான் வந்து உள்ளுக்குள்ள போனேன், அந்த வீட்டுக்குள்ள போனேன். அங்க வந்து ஒரு பொண்ணு இருந்தாங்க, சின்ன பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை அங்க உட்காந்துருந்துச்சு, வயது புள்ள உட்காந்துருந்துச்சு. அந்த பிள்ளைய பார்த்தோன்னே நான் அந்த பிள்ளை கூட பேசினேன். நீ யாருன்னு சொல்லி கேட்டேன். அந்த பிள்ளை பேரு சொல்லுச்சு, மருளியா. அந்த பிள்ளை ஃப்ரெண்டோட பேரு மருளியா அப்படின்னு சொல்லுச்சு. எனக்கு அந்த பிள்ளைய பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிச்சு. நானும் அந்த பிள்ளையோட விளையாடணும்ட்டு போய் அந்த பிள்ளை கையை பிடிச்சி இழுக்கலான்னு ஓடி ஓடி உள்ள வெக்கப்பட்டு சொல்லுது பிள்ளை. ஓடி ஓடி பக்கத்துல போனேன். அந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டே தள்ளி தள்ளி ஓடிட்டு சொல்லுச்சு, தோழரே நீங்க இன்னைக்கு வராதீங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க எங்களோட விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருச்சு. இதுதான் நான் கண்டேன், அதுக்கு தான் நான் சிரிச்சுட்டேன், விளையாண்டுக்கிட்டேன்னு சொல்லுது புள்ள. அந்த பிள்ளைக்கு புரிஞ்சிச்சோ இல்லையோ, இவருக்கு அந்த கனவுடைய விளக்கம் புரிஞ்சிருச்சுமா. அந்த பிள்ளையை கட்டி அணைச்சிக்கிட்டாரு. இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒன்று பெரிய விஷயம் கிடைக்கலாம் நாடி இருக்கான் அப்படின்னு கட்டி அணைச்சிட்டு துவா செஞ்சு பிள்ளைக்கு செஞ்சுட்டு போயிட்டாரு. மறுநாள் காலையில் சொல்றாரு, நீங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. போர்க்களம் பயங்கரமா நடக்குதுமா. அதுல முஸ்லிம்கள் எப்பவும் போல வழக்கம் போல முஸ்லிம்கள் தோல்வி அடைஞ்சிட்டே தான் இருக்காங்க தொடர்ந்து. முஸ்லிம்களுக்கு தோல்வி ஜாஸ்தியாவது, ரத்த வெள்ளம் ஓட ஆரம்பிக்குது. புழுதி கிளம்புதுமா. புழுதி கடல கிளம்பி அடங்குதுமா. பாக்குறாரு இந்த புள்ள. அவர் சொல்றாரு, இந்த புள்ள எப்படி இங்க வந்துச்சுன்னு நினைக்கிற நேரத்துக்குள்ள மறுபடியும் ஒரு புழுதி மறைஞ்சு போயிடுச்சு. இந்த புள்ள எங்க போச்சுன்னு தெரியல. வீராவேசமா கையில கத்தி எடுத்துட்டு புள்ள நுழைஞ்சிருச்சு. நுழைஞ்சு சண்டை நடக்குது. சண்டையினுடைய முடிவுல அல்ஹம்துலில்லாஹ் முதல் முறையாக அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டான். வெற்றி கொடுத்தோன்னே வெற்றி பெற்று அப்படி ரொம்ப பெரிய சந்தோஷம் முஸ்லிம்களுக்குமா. எல்லாருக்கும் ஒரு உத்வேகம் ஆயிடுச்சு. நாங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருக்கப்போ எனக்கு அந்த புள்ளியோட ஞாபகம் வந்துருச்சு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, நம்ம ஒரு கட்டத்துல சோர்ந்து போயிட்டோம். அப்போ ஒரு புள்ள அல்லாஹு அக்பர்னு ஒரு சின்ன இளம் வயசு வாலிபன் உள்ள வந்து நுழைஞ்சாரு. அவர் அல்லாஹு அக்பர் கத்திக்கொண்டு சண்டை போடுறதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு உத்வேகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஒரு பொறி தட்டுது. காலையில ஒரு சமையலுக்காக ஒரு வாலிபரை போட்டோமே, அவர் எங்க? அவர் தான் போர்க்களத்தை முன்னாடி சண்டை போட்டு ஷஹீதாய் கிடக்குற மாதிரி கிடக்குறாரு, வாங்க போய் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. மனசே கேட்கலமா இவருக்கு. ஓடி போறாரு. ஓடி போய் அந்த பிள்ளை தூக்கி மடியில போட்டுக்கிறாரு.
ஏன்னா எப்படிப்பட்ட கனவுகளோடு வாழ்றாங்கன்னு பாருங்க. மடியில தூக்கி போட்டுக்கிறாரு. போட்டுட்டோன்னே தம்பி தம்பி நான் வேண்டான்னு சொன்னனே, போர்க்களத்துக்குள்ள வராதீங்க, எதுக்கு தான் வந்தீங்க? அதுக்கு தானே சாச்சா நான் உயிரை வளர்த்து வந்தேன். எங்க அம்மா அதுக்காக எங்க அம்மா சொல்லுவாங்க, மகனே உங்க உங்க அத்தா போர்ல அப்போ வந்து எல்லாரும் ஷஹீதாயிட்டே இருக்காங்க. உன் தகப்பனார் போர்ல ஷஹீதாயிட்டாங்க, என் சகோதரர் போர்ல ஷஹீதாயிட்டாங்க. ஆனா இப்போ அல்லாஹ்வுடைய போருக்கான அழைப்பு வந்திருக்கு. இதுல சண்டை போட்டதுக்கு யாருமே இல்லை மகனே, உங்களால முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு எங்க அம்மா சொன்னாங்க. இலா அஹ்லிஹி மஸ்ரூரான்னு அல்லாஹ் சொல்வான். நாளைக்கு மறுமை நல்ல சொர்க்கவாதிகள் அவன் குடும்பத்துல சந்தோஷமா இருப்பாங்கன்னு. அங்க நம்ம போய் குடும்பமா இருக்கலாம் நம்ம. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போறீங்களான்னு எங்க அம்மா அனுப்பி விட்டாங்க. அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாங்க, சாச்சா எனக்காக ஒரு 2 ஆசை நிறைவேற்றி வைப்பீங்களா? 2 ஆசை நிறைவேற்றி வைங்க. என்ன தம்பி வேணும் அப்படின்னு கேட்குறான். சாச்சா என் நெஞ்சு சட்டையை எடுத்து கொண்டு போய் எங்க அம்மாட்ட கொடுங்க. ஏன்னா எங்க அம்மா நம்ப மாட்டாங்க. ஒருவேளை நான் புறமுதுகிட்டு ஓடுறப்ப முதுகுல குத்துவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. எங்க அம்மா நெஞ்சில குத்து வாங்கி சாகணும்னா சொல்லி அனுப்பிச்சாங்க. அதனால என் நெஞ்சு சட்டை தான் நனைஞ்சிருக்குங்கிறத எங்க அம்மா பார்க்கட்டும், எங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிறாங்க. சொல்றாங்க, சாச்சா என் தங்கச்சி ஃபாத்திமான்னு ஒரு புள்ள இருந்துச்சு. அது அண்ணா எங்கன்னையா போறீங்க, அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணான்னு சொல்லுச்சு. வந்துடுறேம்மான்னு நான் சொல்லிட்டு வந்தேன். அது பொய்யான வாக்குறுதியா போயிடக்கூடாது. அண்ணா உனக்காக சொர்க்கத்துல காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு என் தங்கச்சிட்ட ஆறுதல் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போய் சக்கராத் வந்துருச்சுமா. சக்கராத் வந்த உடனே அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லுது, அது அந்த லா இலாஹ இல்லா ஷஹாதா கலிமா ஓதுதுமா. கடைசி கையை உயர்த்திக்கிட்டு மர்லியா மர்லியா மர்லியான்னு கையை உயர்த்தி கொண்டு என்ன பார்த்துச்சோ தெரியாதுமா. கையை உயர்த்தி கொண்டு அந்த பிள்ளையுடைய உயிர் என் மடியிலேயே போயிடுச்சு. அவர் சொல்றாரு, என்னால மறக்கவே முடியாது. இந்த படையில ஜெயிச்சதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஈமான் கொண்ட சின்ன பிள்ளைகளுடைய தியாகங்கள் எல்லாம் இருந்திருக்கு. அப்போ அந்த சின்ன பிள்ளைகள் அவங்க சொல்றாங்க, நான் அந்த பையனுடைய சட்டையை எடுத்துக்கொண்டு அந்த போர்க்களத்துல போராடுறவங்களோட அங்க பூரா முகாமிட்டு தங்கியிருக்காங்க பெண்கள் எல்லாம். அங்க நான் போனேன். நான் போனப்ப யாரு யாருன்னு தேடிக்கொண்டிருந்தேன். அங்க ஒரு சின்ன பிள்ளை எங்க அண்ணான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த பிள்ளையை பார்த்தோன்னே அந்த பையனோட தங்கச்சியார் ஃபாத்திமா அப்படின்னு கூப்பிட்டு அந்த பிள்ளை ஓடி வந்துருச்சு. எங்க அண்ணா எங்கன்னு கால்களை கட்டி பிடிச்சிருச்சு. நான் சொன்னேன், மகளே அண்ணா வந்து உங்களுக்காக சொர்க்கத்துல காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அம்மா. அம்மா கிட்ட போய் சொல்லுங்க, உங்க மகன் ஷஹீத் ஆயிட்டாங்க. நான் நம்ப மாட்டேங்கிறாங்க அந்த பொண்ணு. நான் நம்ப மாட்டேன் நீங்க சொல்றத. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு உங்க மகனுக்கு தெரியும் அம்மா. உங்க மகன் நெஞ்சு சட்டையை எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்லி நெஞ்சு சட்டை ரத்தம் தோய்ந்து நெஞ்சு சட்டையை கையில வாங்குறாங்க. கையில வாங்கி கொண்டு அதை மார்போடு அணைச்சு கொண்டு அல்லாஹ் உன் பாதையில என் பிள்ளை வந்திருக்காங்க, என் பிள்ளையுடைய மௌத்தை நீ பொருந்திக்கோ ரப்பு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட அழுது அவங்க வந்து துவா செய்றாங்க. அதை பார்த்துட்டு நான் வந்துட்டேன். என்னால மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். இப்படியும் மக்கள் இவங்களுடைய தியாகங்களாலதான் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா இன்னைக்கு எவ்வளவு பேர் பலஸ்தீன்ல தியாகம் செஞ்சுட்டு இருக்காங்க. மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய இடத்துல கூட நேற்று கூட ஒருத்தவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. வக்ஃப் போர்டுக்காக போராடினதுக்காக நேத்து ஒருத்தவங்க கொலை செய்திகள் எல்லாம் மனசுக்கு வருத்தமா இருக்கு. ஆனா திருந்துறதுக்கு நம்ம தயாரா இல்லையம்மா. நம்ம எல்லாருமே துனியா நம்மள புடிச்சு வச்சிருக்கு, துனியா நம்மள அப்படியே வச்சுக்கோ சொல்றாங்களா. அல்லாஹ் சொல்றான், துனியா எனக்கு போதும். அதான் சொல்றான் அல்லாஹ்மா. வத்மா இன்னும் பிகா, அதை கொண்டு யார் பொருந்தி கொண்டார்களோ இதுவே எங்களுக்கு போதும். இத்துமா என்ன அர்த்தம்? நிம்மதி. துனியால வீடு பத்திரம் நிம்மதி, துனியால பிள்ளை நல்லா வந்தாலும் நிம்மதி, என் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிச்சுன்னா நிம்மதி. இது எந்த வகையில நிம்மதியா இருக்குமா? துனியாங்கிறது அலைக்கடல் போல சோதனைகள் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கக்கூடிய இடம் தாமா. இன்னைக்கு ஒண்ணு திருப்தியா இருக்கும், நாளைக்கு மறுசோதனை வரும், மறுசோதனை வரும். ஆனா நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுத்தது நல்லது இருக்கு. உண்மையான இதை சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், உண்மையான நிம்மதி எங்க இருக்குன்னு நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அதுக்கான வாழ்க்கை தான் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணுமா. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்க. இன்னல்லதீன அமிலு சாலிஹாத், யார் நல்லவர்கள் செய்து யஹ்தீஹிம் ரப்புஹும், அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான். பி ஈமானிஹிம், அவர்களுடைய ஈமானை கொண்டு. ஈமான் இருந்தா அல்லாஹ் நேர்வழி காட்டிடுவான். அவங்க எங்க இருக்காங்க? சொர்க்க சோலைகள்ல இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்களாம் தெரியுமாமா? மாஷா அல்லாஹ். ரொம்ப பெரிய ஆசை. ஆசை வைக்கணும்னா இதுல ஆசை வைக்கணும்மா. அம்மா எத்தனை தடவை நம்ம உலகத்துல கையேந்திருக்கோம். நம்ம தேவையில்லாம என்னைக்காவது கையேந்திருக்கோமா? அல்லாஹ் எனக்கு எல்லாமே இருக்குன்னு என்னைக்காவது கையேந்திருக்கிறோமா? அல்லாஹ் சொல்றான், சொர்க்கவாதிகள் கையேந்துவாங்களாம். அது என்ன சொல்றாங்கன்னு பாருங்கம்மா. எதையாவது நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுருவோம். தஅவாஹும், அவர்களுடைய துவா, அவர்களுடைய அந்த அல்லாஹ்ட்ட கேட்கலான்னு கையேந்துனா கேட்க ஒண்ணுமே இருக்காதும்மா. அது வேணும் நமக்குமா. அது வேணும். பேராசைப்படுறவங்க அது மேல பேராசைப்படணும். என்ன துனியா இன்னைக்கு ஒண்ணு கிடைச்சது சந்தோஷப்படுறதுக்குள்ள அடுத்த வக்துக்குள்ள அடுத்த தேவை வந்துருது. வந்துருதா இல்லையா? அடுத்த தேவை வந்துருது. அடுத்து வந்துருது. என்ன துனியா? பாழும் துனியாமா. நம்மள கடைசி வரைக்கும் நம்மள இது வாழ விடாதுமா இந்த துனியா. அப்போ தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானக. கேட்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காதாம். உடனே என்ன பண்ணுவாங்களா அல்லாஹ்ட்ட? அல்லாஹ் நீ ரொம்ப தூய்மையானவன் அல்லாஹ். என்னடா கேட்க ஒண்ணுமே இல்ல. அவர்களுடைய துவா சுப்ஹானகவாக இருக்கும். கேட்க எதுவுமே இருக்காது.
சரி, நம்ம எல்லாம் ஒண்ணா பாக்குறோம். அப்ப நீங்க என்ன செய்வீங்க தெரியுமாமா? எதையா இப்ப நம்ம அம்மா வந்தாங்க. ஒரு முருங்கைக்காய் கொண்டு வந்துட்டு என்ன சொன்னாங்க? அம்மா நீங்க முருங்கைக்காய் பறிச்சு எதையாவது ஒண்ணு குடுக்கும். நான் என்ன நினைப்பேன்? நம்ம ஏதாவது நான் உங்களுக்கு குடுப்போம். ஃப்ரெண்டா நான் ஒண்ணா வந்து ஏதாவது ஒண்ணு குடுப்போம். இது நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல குழம்பு வச்சா பக்கத்து வீட்டுக்கு அது ஒரு குழம்பு கொஞ்சம் ஊத்தி குடுப்போம். ஏதாவது. அப்ப நமக்கு சொர்க்கத்திலேயே அப்படிதான் ஆசை இருக்கு. இன்ஷா நம்மள எல்லாரையும் எல்லாம் சொர்க்கவாதிகள் ஆக்கிட்டான்னு சொன்னா, சந்திக்கிறோம்னு சொன்னா, இன்ஷா அல்லா ஆமீன் ஆமீன். என்ன சொல்லுவோம்? இந்த காதர் பாத்தம்மா வர்றாங்க. நம்ம மாசம் மாசம் வந்து எப்படி நோன்பு வந்துன்னா வருஷம் வருஷம் வந்து கூட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுப்போமா நம்ம அப்படின்னு நினைச்சு கொடுக்கலாம்னு நினைச்சா எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு எல்லாமே என்கிட்ட இருக்கும். கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காதுமா. அப்ப என்ன செய்வாமா? தஹியத்துக்கும் ஃபீஹா சலாம். சலாம் சலாம்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கொடுக்கறதுக்கும் இருக்காதான். கொடுக்கறது தேவையும் இருக்காதான். வாகிரு தாவாகும். அது இன்னொன்னு என்ன தெரியுமாமா? எப்படியாவது அல்லாஹ்கிட்ட எதையாவது எனக்கு கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பிடிவாதம் பண்ணி நீங்க கேட்டாலுமே ஒண்ணுமே கேட்கறதுக்கு இருக்காது. ஆகிரு தாவாகும் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி துவா முடிச்சிருவோமா. அதுதான் வாழ்க்கைமா. அதுக்காகத்தான் பாவத்தை விட்டு மன்னிப்பு கேடணும்னு நமக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பாவத்தை நம்ம கேட்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹி ரப்பி மின் குல்லி தம்பின் வ ஹதீஅத்தின் வ அதூபு இலை. இதுல 4 விஷயம் நம்ம விளங்கிக்கிறோம்மா. அஸ்தக்ஃபிருல்லாஹ்னா என்ன அர்த்தம்? அதூபுனா என்ன அர்த்தம்? ஹதீஅத்துன்னா என்ன அர்த்தம்? துனூபுனா என்ன அர்த்தம்? 4 வார்த்தை. அஸ்தக்ஃபிருல்லாஹி ரப்பி என் ரட்சகனிடத்தில். ரப்புனா யாரு? சாதாரணமானவன் கிடையாது. ரப்புங்கிற திருநாமம் ரொம்ப பெஸ்ட்மா, ரொம்ப பவர்ஃபுல் திருநாமம். குரான்லேயே அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முதல்ல ஆரம்பிக்கிறான். கடைசியா முடிக்கிறப்ப குல் அஊது பி ரப்பின் நாஸ்ன்னு முடிக்கிறான். ரப்ப கொண்டு ஆரம்பிச்சு ரப்ப கொண்டு தான் குரானவே எல்லாம் ஆரம்பிச்சு முடிச்சிருக்கான். அந்த ரப்பு கிட்ட கேட்கிறோம் நம்ம. அல்லாஹ் நீ படைச்சு பரிபாலிச்சு பக்குவப்படுத்து பாதுகாத்து போஷிச்சு ரட்சிச்சு எக்ஸெட்ரா 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 இன்ஃபினிட் எக்ஸ்ட்ரா அல்லாஹ். அப்படி பாக்குறவன் நம்மள அல்லாஹ் சாதாரணமா பாக்குறவன் இல்ல. அப்பேற்பட்ட ரபுல் ஆலமீனான அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம வந்து கேட்கிறோம். எப்படின்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ். என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ். இஸ்திக்ஃபார். அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ். என்னோட பாவம் பயமா இருக்கு ரப்பு. நீ நரகத்தெல்லாம் தாங்க முடியாது யா அல்லாஹ். நரக சூட்ல கொண்டு போய் எங்களை போட்டுறாத யா அல்லாஹ். எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் நாங்க பாவம் பண்ணிட்டோம். நரகம் இருக்குன்னு தெரியும். துனியாவுடைய ஆசையில பாவம் பண்ணிட்டோம். துனியாவினுடைய பேராவல் எங்களை மயக்கிடுச்சியா அல்லாஹ். எங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம். மின் குல்லி தம்பின் வ ஹதீஅத்தின். தன்புனா என்ன அர்த்தம்னு சொன்னாமா விளக்கம் சொல்றாங்க. தெரிந்து கொண்டே செய்த பாவங்கள். மறுபடியும் மறுபடியும் ஒரு பாவம். துனூப் அதாவது மின் குல்லி துனூப் தன்புனா பாவம். ஹதியானா தெரியாம செஞ்சுட்டோம். தெரியாம பண்ணிட்டோம். அல்ல நான் நடக்கும்னு தெரியலையா? அல்ல நான் தெரியாம பண்ணிட்டேன் ரப்பு. பஸ்ல தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு அம்மாவை மிதிச்சிட்டோம். அடி பாவி நீ நல்லா இருப்பியா? என் காலை மிதிச்சா தெரியாம பண்ணிட்டேன். அல்லாட கேட்பான். அல்ல தெரியாம அந்த பொண்ணை மிதிச்சுட்டு அந்த பொண்ணை திட்டி விட்டுருச்சு. என்னை மன்னிச்சுக்கோயா அல்ல. தெரியாம பண்றது. தெரிஞ்சுக்கிட்டே அந்த அம்மா அவங்க தள்ளி நிக்க மாட்டேங்குது. மறுபடியும் தற்கொண்டு மிதி மிதிச்சோன்னா தெரிஞ்சுட்டு பண்றது. அது தெரிஞ்சுட்டு பண்ற அது தெரியாமல் செய்துவிட தவறுகளுக்கும் இடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் நீ அல்லா. தெரிந்து செய்த தவறுகளுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறான். அவ்வளவு பவர்ஃபுல்லான இஸ்திக்ஃபார்மா அது. அதுக்கப்புறம் அல்லாட்ட கேட்கிறோம் அதூபு இலை. அதான் ரொம்ப முக்கியம். அல்லா நாயனே அந்த இன்னைக்கு அல்லா நாயனே சீரியல் பார்க்கறதுக்காக மன்னிச்சுக்கோயா அல்லான்னு சொல்லிட்டு நாளைக்கு என்னங்கிறது யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு இஸ்திக்ஃபார் தௌபா கிடையாதுமா. தௌபாங்கிறது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, தௌபாவுக்குன்னு ஷரத்துக்கள் இருக்குமா. அந்த தௌபா என்பது எப்படிப்பட்ட நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம்மா. தௌபாவுடைய ஷரத்துக்கள் மொத்தம் 10 ஷரத்துக்கள் அதுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அது இருந்தா தான் நம்ம தௌபாவும் பரிசுத்தமான தௌபாவா யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபூ இலல்லாஹி தௌபத்தன் நசூஹான்னு சொல்றாங்கல்ல அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான்ல பரிசுத்தமான தௌபாவா. மாட்டுல இருந்து கறந்த பால் எப்படி மறுபடியும் மாட்டு மடுவுக்குள்ள போகாதோ அப்படி இருக்கணுமா தௌபா. அப்ப அந்த மாதிரி மன உறுதியும் நம்முடைய மனசுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். சொர்க்கம் கிடைக்கிறது ஈஸி இல்லம்மா, கொஞ்சம் கஷ்டம். நல்லா இருக்க மனுஷருக்கே சொர்க்கம் கிடைக்கிறது கஷ்டம்னா பாவத்தை மூழ்கி இருக்க நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு யோசிச்சு பாருங்க. மூசா நபி அலி இஸ்லாம் அவங்க காட்டு வழியா போறாங்க. அவங்க ஒரு மனுஷன் அல்லா 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 எனக்கு சொர்க்கத்தை கொடு இனி மன்னிச்சுக்கோ இனி ஏத்துக்கோன்னு அழுகுறாங்க. அல்லாட்ட கேட்கறாங்க அல்லா சொர்க்கத்தை கொடுத்துருவேன் அல்லா இப்படி அவன் அழுகுறான்னு கேட்டு போயிட்டு மறுபடியும் போறாங்க. அவனை ஒரு சிங்கம் கொலை உயிரா கட்டிச்சு கொதறிக்கிட்டு இருக்கு. துடியா துடிச்சு அவன் செத்துட்டு இருக்கான். அப்படியே அல்லாட்ட உட்காராங்க. அல்லா இப்பதானே அல்லா நான் உன்ட்டு கேட்டேன் நானு. என்ன ரப்பு இப்படி நீ வந்து அவரை சொர்க்கம் என்ன அவ்வளவு எளிதாவா கிடைச்சிரும் மூசாவேன்னு சொன்னானா அல்லா. கொஞ்சம் கஷ்டத்துலதான் சொர்க்கம் இருக்குமா. சொர்க்கம் முழுக்க தேடி பார்த்தேன் நாங்க ஏழைகளை கண்டேன் நபிசாசம் சொல்றாங்க. ஏழை என்பவர்கள் ஃபக்கீர்கள்னு கிடையாது, பற்றாக்குறையில இருக்கக்கூடியவங்க. அது இருந்தா கண்டிப்பா எப்படியும் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். ஒரு பிரச்சனை மாத்தி ஒரு பிரச்சனை கண்டிப்பா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துடும். அதுவுமே நமக்கு அல்லாஹ் நமக்கு நன்மையை கொடுக்கலாம்னு நினைச்சுக்கொள்ள வேண்டியதுதான். நபிசல்லாசம் சொல்றாங்களேமா, ஒரு மூமினுடைய காலில் முள் குத்துனா கூட எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அல்லாஹ் அதுக்கும் அவனுக்கு நன்மை எழுதிடுறான். அவன் பொறுமையா இருந்ததுக்கும் நன்மையான அமலாக அது மாற்றப்பட்டு விடுகிறது. அப்போ நம்ம அந்த அதூபு இலை நம்ம அதை விட்டு பாவம் மன்னிப்பு தேடி வந்துடணும். எப்படி செஞ்சு பாவத்தை
விட்டு மீளலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழியை மட்டும் சொல்லுவோம்மா நம்ம. அதாவது என்னன்னு சொன்னா, பாவம் ஒண்ணு பண்ணிட்டோம். இந்த பாவத்தை நம்ம வெறுமனே இஸ்திக்ஃபார் செஞ்சு மட்டும் முடித்து கொள்ளாமல் நம்ம என்ன செய்யலாம்னா, அந்த பாவத்தை அந்த அல்லாஹ் நன்மைகளால மாத்தணும். இன்னல் ஹசனாத யுத்ஹிபுன ஸய்யிஆத்னு அல்லாஹ் சொல்றான். பணத்தால பாவம் பண்ணியிருந்தோமா, பணத்தை கொண்டு நன்மையை கொண்டு போய் சேர்க்கணும். அல்லாஹ் நான் தெரியாம பணத்தால பாவம் பண்ணிட்டேன் யா அல்லாஹ், பண்ணக்கூடாது. அந்த ஹராமை விட்டு எங்களை மீட்டு கொண்டு வந்துரு யா அல்லாஹ், நன்மை செய்கிறேன் நான். அப்படிதான் செய்யணும். ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க திருடன், சரியான திருடர். நான் பின்னாடி இரினேசர் ஆயிட்டாங்க, பயங்கர திருடர். ஒரு நாள் ஒரு திருடர் திருடுறதுக்காக போறாங்க. அங்க ஒரு சின்ன பையன் குர்ஆன் ஓதிட்டு இருக்கு. அலம் யஅனில் லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுகும். அதாவது அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உள்ளங்கள் அஞ்சும் நேரம் வரவில்லையான்னு திக்ர் ஓதுறாங்க. அப்படியே மனசு மாறிடுச்சு. அல்லாஹ்வோட நாட்டம். திருட்டு தொழில விட்டுட்டாரு. கூட்டாளிகளை பூரா கூப்பிடுறாரு, நான் திருட்டு தொழில விட்டுட்டு போறேன்ப்பா, வந்தா என்னோட வாங்க, இல்லாட்டி வராதிங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன பண்ணி திருந்திட்டாங்கம்மா. திருந்திட்டு சும்மா இருந்துடல. யார் யாருக்கு திருடினாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் கொண்டு போய் சொத்துக்களை பூரா கொண்டு போய் கொடுத்தாங்க. எல்லாமே கொண்டு போய் கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க. கடைசியில ஒரு யூதன் கிட்ட இருந்து மட்டும் என்ன பண்ணிட்டாங்கம்மா, அவன்கிட்ட கொடுக்க இவங்களுக்கு காசு இல்லை. அவன்கிட்ட 1000 ரூபாய் திருடிட்டாங்க. அவன்கிட்ட போய் கெஞ்சுறாங்க, ஐயா நான் உங்கள்கிட்ட 1000 ரூபாய் திருடிட்டேன், இதை கொடுக்க எனக்கு காசு இல்லை, என்னை மன்னிச்சிருங்க, நான் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு தேடிட்டு இருக்கேன். யாராவது போய் சொல்லுவாங்களாமா? அவங்க போய் சொல்றாங்க. அந்த யூதன் என்ன பண்ணிட்டானா, சத்தியம் பண்ணியிருக்கானா, எப்படின்னா அந்த 1000 ரூபாயை வாங்குற வரைக்கும் திருடனை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்றான், இவங்களை பார்த்துட்டு கேலியா பார்த்துட்டு, அந்த பாலைவனம் தான் அங்க எல்லாமேமா, அந்த பாலைவனத்தை பார்த்துட்டு அங்கிட்டு இருக்க மண்ணை பூரா அள்ளி இங்கிட்டு கொட்டினாதான் உன்னை மன்னிப்பேன்ட்டான். அது யாருமே செய்ய மாட்டாங்க. பாலைவனத்துல மண்ணு காத்திருச்சு, அங்கிட்டு ஒரு மலையா இருக்கும், அடுத்த நிமிஷம் பார்த்தா இங்கிட்டு ஒரு மலையா போயிடும். பதிலே சொல்லலமா. காலையில ஃபஜ்ருல போனவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. ஃபஜ்ருல இருந்து மகரீப் வருது, கொட்டிக்கிட்டே இருக்காங்க அள்ளி அள்ளி. ஏன் எதுக்குன்னு யோசிக்கல. லாஜிக், இப்படி ஒரு வேலையை கொடுக்குறிய ஐயா, இது செய்யக்கூடிய வேலை இல்லைன்னு கூட கேட்கல. அவங்களுக்கு தேவை மன்னிப்பு. அப்ப கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்கம்மா. கொட்டிக்கிட்டே இருந்து மகரீப் வரைக்கும் அந்த யூதனும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கே மனசு மாறிடுச்சுமா. மாறிட்டு என்ன பண்ணான்னு சொன்னா, ஒரு ஒரு கொஞ்சம் ரூபாய் 1000 ரூபாய் தான் தலகாணி கடியில வச்சுட்டு அவரை கூப்பிட்டு, என் தலகாணி கடியில 1000 ரூபாய் இருக்கு, எடுத்து என் கையில கொடுன்னு சொல்றாங்க. எடுத்து கையில வாங்கிக்கிட்டான். இதுக்குள்ள நான் இல்லப்பா, சத்தியம் பண்ணிருந்தேன், வாங்காம உன்னை மன்னிக்க மாட்டேன்னு, அதனாலதான் கொடுத்து வாங்கிட்டு உன்னை மன்னிச்சுட்டே நீ போன்னு அனுப்பிவிட்டாங்க. போயிட்டாங்க. போனா ரொம்ப கஷ்டங்களை சந்திக்கிறாங்கம்மா. சந்திக்கிறப்ப ஒரு தடவை வீடு குடிக்க சாப்பாட்டுக்கும் வழி இல்லை. மனைவி சொல்றாங்க, எங்க வீடும் இல்லை, சாப்பாடுக்கும் வழி இல்லை, உடைக்கும் பற்றா, என்னங்க இவ்வளவு கஷ்டமா இருக்குது. அல்லாட்ட கேட்கறாங்க, அல்லா நீ அந்த அளவுக்கா என் மேல பிரியமாயிட்டான்லாம், இந்த ஃபுலைல் திருடனை மன்னிச்சிட்டியா நீ, என்னை இவ்வளவு தூரம் சோதிக்கிறியா, அப்ப என்ன டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்கன்னா சொன்னா என் மேல பிரியமா தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம எல்லாம் போய் அனி ஸ்கூல்ல உட்காந்துட்டு நாங்க +2 எக்ஸாம் எழுதுவோம்னா விடுவாங்களாமா? அங்க படிச்சிருக்கணும், அங்க ஃபீஸ் கட்டிருக்கணும், எல்லாம் பண்ணிருக்கணும் இல்ல. அப்ப அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்கள தானே கூட்டிட்டு போவாங்க. அப்ப நான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் தானே என்னை அந்த டெஸ்ட்டுக்கு எல்லாம் விட்டுருக்கான் அல்லாஹ், அந்த டெஸ்ட்ல போட்டிருக்கான் அல்லாஹ். அப்ப எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்க அந்த டெஸ்ட் ரொம்ப ஒரு மகத்தானது. அப்போ அந்த விஷயம் உண்மையிலேயேமா மனசுக்கு ரொம்ப 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 அந்த மனதை நம்ம பக்குவப்படுத்தக்கூடியவங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு பாவத்தை பண்ணிட்டோமா, அது ஒரு குழி விழுகதான் செய்யும். அந்த குழியை நிரப்பணும். நம்ம அந்த குழியோட போய் அல்லாஹ் நம்ம பார்க்க போறது அல்லாஹ்மா. தொழுகைக்கு வர்றப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமாமா, மற்றவங்க எல்லாம் பாருங்க மண்ணோட சோத்த அள்ளி திம்பாங்க, கழுத்துல குத்திக்கிடுவாங்க, கையில. அல்லாஹ் சொல்றான், கண்ணியமா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, செருப்பு இல்லாம போவாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நம்ம மக்காவுக்கு காபத்துள்ளால சுத்துறப்ப கூட ஒரு ஜோடி செருப்பை பையில வச்சுட்டு போவோம். சொல்லி அனுப்புவாங்களா இல்லையாமா? செருப்பு கூட்டத்துல கலண்டுட்டா கூட மறு செருப்பு எடுத்து போட்டுக்கோ, கண்ணியமா வா, நல்ல ட்ரெஸ் உடுத்தி வா, வாசனையா வா, அழகா வா, தொழும்பால் அலங்காரத்தோட வான்னு சொல்றான் அல்லாஹ். அழகா ஆம்பளையில தொப்பி வச்சு அதை வச்சு இது வச்சு ஒரு வெள்ளை சொல்லுவான், அழுக்குதோட வந்துடாத நீ, பழைய நல்ல ஒரு இதோட நிலைமையில வான்னு சொல்றான். அப்பேற்பட்ட அல்லாஹ் ஒரு தொழுகைக்கு வர்றதுக்கே இப்படி சொல்றானே, நாளைக்கு மறுமையில வரப்ப நம்ம எப்படி வரணும்னு அல்லாஹ் நினைப்ப எதிர்பார்ப்பா நம்மள. இப்ப பாவங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம போகணும்னு சொன்னா அந்த தௌபாவினுடைய மகிமையை புரிஞ்சுக்கணும். தௌபாங்கிறது என்னன்னு சொன்னா, பாவத்தை விட்டு மீண்ட நிலைமை, மீண்டு வந்துடும், கிட்ட இருக்கக்கூடாது சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அதை விட்டு தவிர்த்து கொள்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார் தௌபாக்களை மன்னித்தருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹி ரப்பி மின் குல்லி தம்பின் வ ஹதீஅத்தின் வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹி ரப்பி மின் குல்லி தம்பின் வ ஹதீஅத்தின் வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹி ரப்பி மின் குல்லி தம்பின் வ ஹதீஅத்தின் வ அதூபு இலைஹி. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்றேன்மா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து கேட்கறாங்க, யார சொல்லலாம், நீங்க உம்மத்துக்கெல்லாம் கேட்கறீங்க துவா, ஆனா எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் துவா நீங்க கேட்கணும். என்ன ரொம்ப பிரியமானவன்னு சொல்றீங்க, நீங்க சும்மா எல்லா உம்மத்துக்கும் கேட்கறீங்க, எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் துவா, என்ன துவா கேட்டிருப்பாங்கம்மா? ஸ்பெஷலா ஒரு துவா கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த துவா நமக்கு அப்ப அதை கேட்கிறப்ப நமக்கு அதனுடைய விஷயம் நமக்கு விளங்கும்மா. என்ன துவா எங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்றப்போ அவங்க கேட்ட துவா என்ன தெரியுமாமா?
அல்லாஹும் மஃபிர் லி ஆயிஷத வமா கத்தம மின் தம்பிஹா வமா தஅஹர வமா அஸ்ரர்த பிமா அஹ்லன்ட. இதான் கேட்டாங்க. ஆயிஷா சிரிச்சுட்டாங்களா உடனே. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சிரிக்கிறாங்களாம். இந்த துவா உனக்கு போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இந்த துவா உங்களுக்கு போதுமானு சிரித்துக்கொண்டே இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்ட அந்த துவால என்ன தெரியுமாமா இருக்கு? வேற எதுவும் கேட்கல. ஆயிஷாவுக்கு அது கொடு இது கொடுன்னு கேட்கல. இஸ்திக்ஃபாருடைய பவர் அதுல தான் இருக்குது. ஸ்பெஷலா எனக்கு பிடித்தமான உணவுகளில் திக்கடி எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி எனக்கு இது பிடிக்கும்னு எதை சொன்னாங்களோ அந்த ஒரு அற்புதமான அந்த உணவு என்ன சொல்றாங்க? அதாவது அல்லாஹு மகஃபிர் லி ஆயிஷா, ஆயிஷாவை மன்னிச்சிடியா அல்லாஹ், இதான் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஒமா தகத்தம ஒமா முன்னாடி செஞ்ச பாவம், முன்னாடி செஞ்சது, பின்னாடி செஞ்சது, நீ அறிந்த அனைத்து மறைவாக உள்ளது, நீ அறிந்த அனைத்து பாவங்களையும் ஆயிஷாவுக்கு மன்னிச்சிடியா அல்லாஹ். சார் எல்லாத்தையும் மன்னிச்சிடியா, இந்த துவா தான் கேட்டாங்க. இஸ்திக்ஃபாருடைய பவர் நமக்கு இது மூலமா விளங்குதுமா. தன்னுடைய பிரியமான மனைவிக்கு ஒரு ஸ்பெஷல் துவாவை ஒரு நபி கேட்கிறாங்க. நபி எப்படிப்பட்ட அந்தஸ்து, அல்ஹம்துலில்லாஹ் சையதுல் அன்பியா. அவங்க கேட்ட துவாலையும் இஸ்திக்ஃபார் தான் இருந்திருக்குதுமா. இஸ்திக்ஃபார ரமலான்ல மட்டும் இல்லம்மா, பொதுவாவே நம்முடைய வாழ்க்கையில அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கிற வார்த்தைகளை அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய பாவங்களோட வாழ்க்கை தான் வாழ்றோம். எப்படியோ அங்க இங்க ஒரு பாவம் நமக்கு வந்து சேர்ந்துடும். இன்ஷா அல்லாஹ் இஸ்திக்ஃபார் நம்மளை நிச்சயம் பாதுகாக்குமா. அல்ஹம்துலில்லாஹ். அது அப்படிப்பட்ட அழகான ஒரு கேடயத்தை செய்யக்கூடியவர்களாக, பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்திலிருந்து மக்பூலியத்தான இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக, மக்பூலி பெற்றுத்தரக்கூடிய இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக, தௌபா செய்யக்கூடியவர்களாக யா அல்லாஹ் எங்களை ஆக்கியருள் யா அல்லாஹ். يا الله ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين يا الله. آمين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين برحمتك يا أرحم الراحمين. सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्ली अलैहि वसल्लम